மக்கள் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி அன்பே டயனாவோட முதல் காட்சி அனுபவத்தை தான் நான் பகிர வந்திருக்கேன். பாரி இளவழகன் அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜமா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பு திறமை வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் அன்பே டயானா படத்துக்கு போனேன். அது மட்டும் இல்லாமல் அவரே கதை எழுதி அவரே இயக்கி அவரே படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு அந்த எதிர்பார்ப்பு ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் படத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே போய் ஏன்டா உக்காந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மைண்டே கொலாப்சி விட்டுருச்சு. என்னடா அது, அந்த படத்தில் நடித்தவரா இந்த படத்தில் இப்படிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அன்எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு சில இடத்துல சில கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல சீன்ஸு காமெடிலாம் நல்லா வரும். அதாவது அவங்க அப்பாவாக நடிச்சிருக்க சேத்தன் சீன் வரும்போதெல்லாம் தேட்டரே பார்த்திங்கன்னா கைகொட்டி சிரித்து எல்லாமே இது பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா செல்முருகன் ஒரு கேரக்டர் வரும். அந்த சீன் வரும்போதெல்லாம் எல்லாருமே தேட்டரில் விழுந்து சிரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஜா, அதாவது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்போ நடித்த படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வாய்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் வாய்ஸில் பேசியிருக்கிறதுனால அப்போ நம்ம பார்த்த அந்த ரோஜாக்கும் இப்போ ஒரிஜினல் வாய்ஸ் பேசுகிற ரோஜாக்கும் பார்த்திங்கன்னா செட் ஆகலை. ஒரு மாதிரி இறைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. படத்தோட மெயின் கேரக்டர் யாருன்னா ரம்யா, அதாவது ஃபாரின் கல்ச்சர்லேருந்து பழங்கினா ஒரு பொண்ணு மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இந்த படத்தில் கிறிஸ்டின். ஸோ பையன் ஹிந்து, பொண்ணு கிறிஸ்டின். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு குடும்பம். அதே ஹீரோயின் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் செட்டில் ஆன குடும்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜாதி மட்டும்தான் தன்னை வளர்த்துச்சு, ஜாதி மட்டும்தான் என்னை உதவியெல்லாம் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே கடைசி வரைக்கும் ஜாதி தான் வரும்ன்ட்டு அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற அம்மா. ஆனால் ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர். ஆனால் அம்மா கிட்ட பயந்த மாதிரி நடிப்பார். ஆனால் பையன் கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு, உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, யாருக்கிட்ட வேணால் பேசி என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நல்லதே நடந்தால் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. கடைசீட்டில் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் கதை. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா நம்ம பரிதாபங்கள் கோபி. இந்த படத்தில் பரிதாபங்கள் கோபியோட நிலைமையை பார்த்தா பார்க்க பரிதாபமாக இருக்குது. ஏன்டா வச்சோம் அப்படின்ற மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு தமிழன் பேசினா எப்படி இருக்கும், கொஞ்சம் அரைக்குறை தமிழ் அண்ட் பெங்களூர் ஸ்லாங் இருக்குது. ஆனால் அவர் பேசுறது முழுக்க என்னென்னா வடக்கன் பரிதாபங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2-3 வீடியோ போட்டிருப்பாரு. அதில் எப்படி பேசுகிறாரோ அதே டைலாக்கை தூக்கி இந்த படத்தில் பேசுன மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ சக்கரை பொங்கலுக்கு வடகறி வச்ச மாதிரி தான் இருக்குது. காமெடி திணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் படம் எடுத்திருக்காங்க, ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா தெலுங்கை திணிச்சிருக்காங்க. இப்போ வர தமிழ் படங்களை அதிகமாக தெலுங்கை தமிழ்நாட்டில் திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கதையும் நல்லாயிருக்கு, மியூசிக்கு இதெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு சில சீனில் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி வரும். அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏன்டா வெச்சன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பரிதாபங்கள் கோபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. அந்த கிளைமேக்ஸை போய் பார்த்தீங்கன்னா நீங்களே தேட்டரில் இருக்கிற எல்லாருமே விழுந்து சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த படத்தை போய் பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். நான் என்னோட கருத்தை மட்டும்தான் நான் சொன்னேன். மீண்டும் நம்ம இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.